வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. அடுத்து மகாராஷ்டிராவை தொடர்ந்து பீகாரில் ஒரு பெரிய பரபரப்பு. என்டிஏல சத்தம் இல்லாமல் அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரதமர் ரேலி நடத்துகிறாரு. அங்கே ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் வரலை. ஆனால் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி வராரு. ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி. ஒன்று லோக் ஜனசக்தி, இன்னொன்று ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் திட்டமிட்ட புறக்கணிச்சிருக்காரு பாஸ்வான் அவங்க பையன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இல்லைன்னு மறுத்தாலும் இப்போ இன்னொரு பிரச்சனை. திடீர்னு அகிலேஷ் இல்லை ராம்விலாஸ் பாஸ்வான் எங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அவருடைய பையனுக்கு நாங்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் பீகாரில் சீட்டு தரோம், பீகாரில் 3 சீட்டு தரோம், அதுவும் இல்லாமல் யூபியில் 1 சீட்டு தரேன் அப்படின்னு அவங்க சொன்னது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை கொக்கி போட்டு இழுப்பதற்கு அகிலேஷ் பிளான் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே மஞ்சி இருக்கார்ல முன்னாள் முதலமைச்சர், அவர் அவுரங்காபாத் அப்படிங்கிற சீட்டை எய்ம் பண்ணிகிட்டு இருக்கார். அங்கே தான் நிற்கணும்னு முதல்லையே பிளான் போட்டார். போன தடவை அவர் நம்ம நிதிஷ்குமாரை எதிர்த்து தான் அங்கே பெரிய அளவுக்கு நின்று நிதிஷ்குமார் கட்சி ஜெயிச்சிருச்சு. அப்போ நிதிஷ்குமாருக்கும் மஞ்சிக்கும் பழைய பகை. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த சீட்டை வாங்கி நிதிஷ்குமாரை தோக்கடிக்கலாம். ஏன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் போயிட்டார்ல முதல்ல, அப்போ நினச்சிருந்தார். திடீர் திருப்பமாக அவர் பிஜேபிக்குள்ள கூட்டணிக்கு வந்தது மஞ்சிக்கு, அதாவது என்னென்னா ஜித்தன் ராம் மஞ்சி, அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் அந்த சீட்டை கேட்குறாரு. ஒரு பக்கம் பாஸ்வான் பையனை அவர் அகிலேஷ் கொக்கி போட்டு இழுக்கிறாரு, இன்னொரு பக்கம் மஞ்சி அவுரங்காபாத் சீட்டு கேட்குறாரு. அது ஏற்கனவே கண்டிப்பாக அந்த சீட்டு வேணுங்கிறாரு. இப்போ இங்கே பிஜேபி கேண்டிடேட் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஹாஜிப்பூர் இந்த ஹாஜிப்பூர் தான் தனக்கு வேணும் அப்படின்ட்டு 2 கட்சியை நிற்கிறாங்க. யார்? பாஸ்வானோட சொந்த தொகுதி. பாஸ்வான் பையனும் கேட்குறாரு, பாஸ்வான் தம்பியும் கேட்குறாரு. இந்த பாஸ்வான் தம்பி, பாஸ்வான் உடைய பையன், இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் 2 கட்சியாக இருக்காங்க? போன தடவை ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரே கட்சியாக 2019 எலெக்ஷனில் நின்னாங்க. அவர் இறந்த உடனே பிரிஞ்சு தான் இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 2 பேரையும் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறது பிஜேபியுடைய சாமர்த்தியமா, இல்லை 2 பேருக்கும் பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கா? ஏன்னா இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பிரதமர் ரேலியிலேயே கலந்துக்கல, 3 நாள் ஊர்லேயே இருக்கார், கலந்துக்கல. அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை நடக்குது? ஒரு பக்கம் ஜித்தன் ராம் மஞ்சிக்கு அந்த தொகுதி அவுரங்காபாத் அது கிடைக்கலன்னு அவருக்கு கோபம். இன்னொன்று, தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, எங்கள் அப்பா தொகுதி எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க பையன் கேட்குறாரு. பையனுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்களோ அதே சீட்டு எனக்கு வேணும்னு அவங்க சித்தப்பா கேட்குறாரு, சிவரான் பஞ்சி பசுபதி யாராஸ். இப்படி பலவிதமான குழப்பத்துக்கு நடுவில் உபேந்திர குஷ்வா அவரோட கட்சி புதுசாக சேர்ந்துருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி என்ன முடிவு எடுக்க போகுது? இப்போ ஜேடியு என்ன முடிவு எடுக்க போகுது? ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து போகிற அமித்ஷா ஏன் இது அமைதியாக இருக்கார்? அதாவது அகிலேஷ் கொக்கி போட்டதுக்கு அப்புறமும் ஒருவேளை உள்குத்து ஏதாவது நடக்குதா? அப்படியே இந்த கூட்டணி உறுதியானால் கூட அங்கே தான் சிக்கல். அதுதான் முக்கியமாக இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு காரணமே. நம்ம பாஸ்வான் அவங்க பையன் வெளியில் போவார்னு சொல்லலை, அவர் இப்போ எம்பியாக இருக்கார், அவருக்கு சில வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா இருந்துருவார். ஆனால் என்ன சிக்கல்னா 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதாவது பாஸ்வான் அவங்க பையனும் சந்தோஷமாக இல்லை, பாஸ்வானோட தம்பியும் சந்தோஷமாக இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜித்தன் ராம் மஞ்சி முன்னாள் அமைச்சர், அவரும் சந்தோஷமாக இல்லை. அவருடைய கட்சி இந்துஸ்தான் மோர்ச்சா, அதுவும் சந்தோஷமாக இல்லை. இப்படி எல்லாமே சந்தோஷம் இல்லாமல் இவங்க களத்துக்கு போனால் எப்படி ஜெயிப்பாங்க? அப்போ ஏற்கனவே அவுரங்காபாத், ஹாஜிப்பூர் இந்த 2 தொகுதியில், அதாவது இவங்கெல்லாம் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியிலே சிக்கலாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இந்த பேர் கீரு இந்த குழப்பம் இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இந்த பேர் ஏன் சொல்கிறோம்னா, இந்த 2 தொகுதி முக்கியமான தொகுதி. இதை பற்றி பேசாமல் இதுக்குள்ளே போக முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான், என்ன நடந்தது? போன தடவை எலெக்ஷனில் பிஜேபி என்டிஏ ஃபுல் ஸ்விங், 1 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயித்தது. 39 இவங்க தான் அடித்தாங்க. எப்படி அடித்தாங்க? 17 சீட்டில் நின்று 17 பிஜேபி ஜெயிக்குது, 17 சீட்டில் நின்று 16 நம்ம இவர் ஜெயிக்கிறார். யார்? நம்ம ஜேடியு நிதிஷ்குமார் ஜெயிக்கிறார். ஆனால் பிஜேபி ஜெயித்த மார்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் ஜேடியு மார்ஜின் பார்த்திங்கன்னா எல்லாம் 20,000 50,000 ரொம்ப கீழே. சிலதெல்லாம் பார்த்தா 10,000 ஜெயிச்சிருக்காரு. அப்போவே பிஜேபியில் ஒரு பேச்சு, இவர் எதுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக வச்சுருக்கீங்க, இவருக்கு முதலமைச்சர் பதவியும் கொடுக்கணும், எம்பி சீட்டும் கொடுக்கணும், ஆனால் இவருக்கு ஆதரவே இல்லையே அப்படின்னு அப்போவே குரல்கள் நிறைய எழும்ப ஆரம்பிச்சுது.
இப்போ திடீர்னு என்னாச்சு? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த கட்சி பாஸ்வான் கட்சியோட கூட்டணி போட்டு ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2019 பாஸ்வான் இறந்து உங்கள் பையனும் அவங்க சித்தப்பாவும் ஆன முன்னே பெரும்பாலும் என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் பையன் ஒரு கட்சிக்கு போவார், பையன் வந்து பிஜேபியில் இருந்தால் சித்தப்பா வேறு கட்சிக்கு போவார். ஆனால் பிஜேபி ரொம்ப ஸ்மார்ட்டாக 2 பேரையும் தான் கட்சியில் இணைச்சிருக்காங்க. 2 பேரையும் தான் கட்சியில் இணைச்சா என்றைக்கும் பிரச்சனை. அது வந்து எப்பயுமே நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் இந்த புதுசாக மருமக வந்து ஒரு பிரச்சனை வரும். எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அந்த இப்போ சீரியல்லாம் அப்படி தான் எடுப்பாங்க. ஒரு 3 மருமகர் சண்டை. ஏன்னா ஒரே உரையில் இருக்கக்கூடிய 2 கத்திகள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அது வந்து சிக்கல். யாரோ ஒருத்தர் பெரிய ஆளாக இருக்கணும். 2 பேரும் சம தகுதியுடன் இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அதே போல் இப்போ என்னாச்சு? லோக் ஜனசக்தி இந்த சிரான் பாஸ்வானோட பையன் அவருக்கும் இந்த ராஷ்ட்ரிய லோக்தள் அவங்க தம்பி பசுபதி பாராஸ் அவருக்கும் மறைமுகமான ஒரு சண்டை இருக்குது. இப்போ 2 பேருக்கும் சீட்டை நீங்கள் ஒதுக்கி ஆகணும். 2 பேரும் ஒரே சீட்டை கேட்டால் பிஜேபி யாருக்கு முடிவு பண்ணும்? ஏன்னா இன்றைக்கி வந்து ஹாஜிப்பூர் அப்படிங்கிறது வந்து பாஸ்வானுடைய தொகுதி. அந்த தொகுதியை கேட்குறாரு. இப்போ கூட்டணியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு ஜேடியுக்கு வந்துடுவோம். நம்ம நிதிஷ்குமாருக்கு என்ன பிரச்சனை? அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவருக்கும் சாம்ராட் அவருக்கும் நம்ம இவருக்கும் பிரச்சனை. நிதிஷ்குமாருக்கு என்ன வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா எங்களால் தான்ப்பா நீ முதலமைச்சராக இருக்க, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட தான் எம்எல்ஏ அதிகமாக இருக்காங்க. 74 எம்எல்ஏ இருக்காங்க. இவர்கிட்ட வெறும் 43 தான். அப்போ இவருக்கு தெரியாமையே நிறையா கோப்புகளை அங்கே அனுப்புகிறார். எங்கள் கவர்னர் மாளிகைக்கு. கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறாரு. ஏன்னா கவர்னர் அவங்க ஆள் தானே. அப்போ இவருக்கு மரியாதையே இல்லை. அப்போ ஜேடியு எம்எல்ஏக்கள் என்ன யோசிப்பாங்க? நம்ம இவர்கிட்ட போகிறதுக்கு, நம்ம நிதிஷ்குமார்கிட்ட போகிறதுக்கு சாம்ராட்டியே போயிடுவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி கரையும். ஏன் இந்த கட்சி கரையும் நம்ம சொல்கிறோம்னா, இதில் உஷாராக ஏற்கனவே மஞ்ச் இருக்கார்ல, மஞ்சுக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏட்டையும் சொல்லிட்டாரன் யாரும் போய் பார்க்காதீங்க. இன்னொரு காமெடி என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய எம்பி யார்? நம்ம பாஸ்வான் அவங்க பையன் அவர் எம்பியாக இருக்கார். அவங்க தம்பி இருக்கார் பாருங்கள், சித்தப்பா, அவர்கிட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்கு. அவங்களும் பிஜேபி போய் பார்க்க மாட்டுறாங்க. ஏன்னா பிஜேபி கிட்ட ரொம்ப நெருங்காதீங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா போகுது. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ரேலி நடக்குது. அதில் பாஸ்வான் பையன் போய் கலந்துக்கல அப்படின்னு ஒன்று, இது தற்செயலாக நடக்குதா என்னன்னு தெரில. கலந்துக்கலன்னு அகிலேஷ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, பாஸ்வான் அவங்க பையனுக்கு வந்து எங்ககிட்ட வந்தால் நாங்கள் சீட் தருவோம். அதுக்கு பாஸ்வான் ரியாக்ட் எதுவும் பண்ணல. அவங்க கட்சியில் எதுவும் சொல்லவே இல்லை. ஏன் ரேலிக்கு போனீங்கன்னா, இல்லைங்க வேலை இருந்ததுங்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து ரேலியில் கலந்துக்கிறத விட என்ன வேலை? ஏன்னா பாஸ்வான் பையன் மட்டும்தான் போல, மற்ற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் போகிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம நிதிஷ்குமாருக்கு இவ்வளோ சீட்டு தர முடியாது, போன தடவை 16 தந்தது அதிகம்ட்டு துணை முதலமைச்சர் சொல்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 16 கொடுத்தீங்க, அதாவது கொடுங்கன்னு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, 12 கொடுக்குறாங்கிறாரு. நாளை பிஜேபி எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க என்ன சும்மா துறவரமாக போடுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? போர்க்கொடி. இந்த போர்க்கொடி தூக்காமல் இருக்கிறதுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் சில வேலைகள் பண்ணி தரணும். ஆனால் நிதிஷ்குமார் பண்ணலை, சாம்ராட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தானே பவர்ஃபுல். அங்கே தானே பிஜேபி தானே கவர்மெண்ட்டே நடத்துது. இவர் சும்மா பொம்மை. அவங்க கவர்மெண்ட்டே அவங்க தான் நடத்துது, சாம்ராட். ஒவ்வொரு தடவையும் அமித்ஷா வராரு, வந்து இங்கே கூட்டணியை முடிவு பண்ணுறாரு அப்படின்னா நிதிஷ்குமார் பவர்ஃபுல்லாக, அது நம்ம இவர் பவர்ஃபுல்லாக அமித்ஷா. சரி, முதல்லையாவது நம்ம லல்லுவோட பேசிகிட்டு இருந்தோம், பக்கத்து விடுங்க போய் ஈஸியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு தடவையும் டெல்லி கூப்பிட்றானுங்க. நம்ம தான் சொன்னோம் மோடி மோசமானவர், அவர்கிட்டே போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பல்டி குமார் அப்படின்னு அது வேறு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. அவர் நல்லாவே பிஜேபி தெரிஞ்சு போச்சு, இவர் இந்த எலெக்ஷனோட காலி ஆயிடுவார், வேலைக்கே ஆக மாட்டார், இவருக்கு 16 சீட்டு கொடுக்குறது உழைக்கிறது தப்பு. பிஜேபி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? பிஜேபியில் யார் செலவு பண்ணுமோ, யார் களத்தில் நிற்கக்கூடியவர்களோ அவர்களே சாம்ராட் துணை முதல்வர் அவரே சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இவர் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய இவங்க பசங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் பையன், அவங்க சித்தப்பா, அவங்களுக்கு கூட என்னப்பா முதல்ல நிதிஷ் இருந்தார்ப்பா, இப்போ என்னப்பா நிலமை, முதல்ல சூப்பர் ஸ்டாராக இருந்தார்ப்பா, இன்னொருத்தர் வந்துட்டார், இவர் கீழேப்பா, அப்படி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பை அந்தந்த தொகுதிகளில் கொடுக்கறதுல நிதிஷ்குமார் பிரச்சனை. எல்லாத்தையும் தாண்டி நிதிஷ்குமாருக்கும் மஞ்சிக்கும் ஏற்கனவே சண்டை. இந்த அவுரங்காபாத் விஷயத்தில் எப்படியும் வந்து தொலைச்சி கட்டினுன்ற நிலைமையில் இருக்கார். இப்போ நிதிஷ்குமார் வந்தனால இவங்க எல்லாருமே பாதிப்பு. நிதிஷ்குமார் மட்டும் இல்லைன்னா அமோகமாக சீட்டு கிடச்சிருக்கும். இந்த ஆள் தேவையில்லாமல் உள்ளே வந்து நம்ம எல்லார் தலையிலையும் கை வைக்கிறாரு.
அப்படின்னு ஒன்று. இப்போ என்ன இவருக்கு என்ன பிரச்சனை? யார் நம்ம ராம்விலாஸ் பாஸ் பையனுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரு சீட்டு இப்போ எம்பியாக இருக்கார், அது கிடைச்சா போதும். ஆனால் அவங்க தம்பிக்கு பிரச்சனை. யார்? ராம்விலாஸ் பாஸ்வான் தம்பிக்கு பிரச்சனை. அவர்கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ அவர் எம்பி சீட்டை எய்ம் பண்ணுறார், அவரும் எம்பியாக நிற்கணும்னு. அப்போ ஒரே கத்தியில் இரு உரைகள் மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் என்ன நினைப்பார்? நாங்கள் சித்தப்பாக்கு தான் வந்து இருக்காங்களே 5 எம்எல்ஏக்கள், ஸ்டேட்டில் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது தானே, நான் சென்ட்ரலில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் சென்ட்ரலுக்கு வராரு? அப்போ உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள் பிரச்சனை. இது கிரவுண்டில் எதிரொலிக்கும். எப்படிங்கிறாங்க, இப்போ பிஜேபி இவங்கெல்லாம் கூட்டணி ஒரு தொகுதியில் நின்னா, இப்போ நம்ம நிதிஷ்குமார் ஒரு தொகுதியில் நிற்கிறார், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கூட்டணி கட்சி யார்? பாஸ்வானுடைய பையன், பாஸ்வானுடைய தம்பி, 2 பேர் 2 கட்சி. 2 பேர்கிட்ட யார்கிட்ட ரொம்ப அணுக்கமாக இருக்காரோ அந்த கம்யூனிட்டி ஓட்டு போடும், இன்னொருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க, இவர் தோக்கடிக்கணும்னு. இப்படி குளிபறிக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இதனால தான் அமித்ஷா யோசிக்கிறாரு. ஏன்னா அமித்ஷாவுக்கு தெரியும் அந்த கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் அவர் பார்ப்பார், அவருக்கு ரிப்போர்ட் போயிருக்கும். இல்லைங்க இதே மாதிரி கூட்டணி மெயின்டைன் ஆச்சுன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இன்னொன்று, நிதிஷ்குமாருக்கு மரியாதை இல்லை, தேவையில்லாமல் போய் 2 பேரையும் உள்ளே வச்சு மாட்டிக்காதீங்க. முதல்ல பாஸ்வான் இருந்தார், ஓகே. இப்போ 2 பிரிவாக பிரிஞ்சிருக்குது. ஒரு பிரிவை சைலண்ட்டாக தள்ளி விட்டுருங்க, இன்னொரு பிரிவை வச்சுக்கலாம். 2 பிரிவு உள்ளே இருந்தாலும் சிக்கல், வெளியில் போனாலும் சிக்கல். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அமித்ஷா, அவர் வெளியில் போயிட்டு அந்த தலித் ஓட்டுகள் போயிடுச்சுன்னா இங்கே மட்டும் பாதிக்காது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா இன்னொன்று இதில் வந்து கோபமாக இருக்கிறது யாருன்னா பாஸ்வானோட பையன். அவருக்கு ஏற்கனவே யூபியில் சீட்டு கொடுக்குறாங்கிறாரு. யார்? கொக்கி போட்டுட்டார் அகிலேஷ். இப்போ என்ன இவருக்கு சிக்கல் வருதுன்னா அமித்ஷாவுக்கு, ஒருவேளை நம்ம சீட்டிங்க கொடுத்து எனக்கு யூபிலையும் கொடுங்கன்னு கேட்டால், ஏற்கனவே யூபியில் ஆர்எல்டிக்கு கொடுத்தாச்சு அந்த இவர் சௌத்ரி அஜித் இவர் பையனுக்கு. இப்போ இவருக்கும் கொடுத்தா என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை வரும். அதனால் உள்ளே அடாப்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே இப்போ தான் நம்ம இந்த ராஜ்பர்க்கு உள்ளெல்லாம் மினிஸ்டருக்கெலாம் அடாப்ட் பண்ணோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போதைக்கு இது வேணாம், முதல்ல மகாராஷ்டிராவை முடிப்போம், ஹரியானாவை முடிப்போம். ஹரியானாவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போதுன்னு அமைதியாக இருக்கார். ஒரு பக்கம் அமித்ஷா அமைதியாகிட்டார், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அமைதியாக இருக்கார், இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தேஜஸ்வி ஊர் பூரா போய் பயணம் பண்ணி பெல்டி குமார் அந்த குமார்னு பார்த்து அந்த தொகுதியில் பெரிய பிரச்சனை. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறது என்டிஏ. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி ஒன்றுமே இல்லை, இந்தியா கூட்டணி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிஜேபிக்கு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் சீட் ஷேரிங்கில் பிரச்சனை. ஷிண்டே மகிழ்ச்சியாக இல்லை, அஜித் பவார் மகிழ்ச்சியாக இல்லை, அங்கே உட்கட்சி பிரச்சனையா? ஹரியானாவில் நீங்கள் தான் போன தடவை 10 சீட்டு ஜெயிச்சிங்க, அங்கே யாரோடைய தயவில் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ ஜெயமம், அவருக்கும் உங்களுக்குமே பிரச்சனை. அவர் தனியாக கேண்டிடேட் போடுறாங்கிறார். எப்படி? முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் பிஜேபி, அவங்க தனியாக 10 சீட்டுக்கு போடுவாங்களாம். அவர் அமைச்சரவையிலேயே துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் கட்சி அவர் தனியாக 10 சீட்டில் போடுவாங்களாம். அப்போ காங்கிரஸ் எதிர்த்து நிற்கிது. மக்கள் என்ன யோசிப்பாங்க? ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம். என்னங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒவ்வொரு கட்சி 2 பேரும் கூட்டணியில் இல்லைங்க நிற்கணும், 2 பேரும் தனித்தனியாக நின்னீங்கன்னா நீங்கள் என்ன? இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, என்னங்க கம்யூனிஸ்ட்டு வந்து இங்கே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் எதிர்த்து நிற்கிதுன்னு கேட்குறீங்க. ஒரே ஸ்டேட்டு, முதலமைச்சர் ஒரு கட்சி, துணை முதலமைச்சர் ஒரு கட்சி. முதலமைச்சர் தனியாக வேட்பாளரை போடுறாரு, துணை முதலமைச்சர் தனியாக வேட்பாளரை போட்டால் என்ன போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க? நீங்கள் மோடி வேணும்பீங்க, ஒரு மோடி வேணாம்பார். அதுதானே? இன்னும் கொஞ்சம் கூட வேறு பேசுவார். ஆட்சிக்கு எதிராக யார் பேசுவாங்க? அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாருங்கள், ஹரியானாவில் ரொம்ப மோசமாக நடக்குதுங்க. நூல் மாவட்டத்தில் 3 நாளாக வந்து இன்டர்நெட் சேவை படுபடாமல் இப்போ ஃபுல்லாக இன்டர்நெட் சேவை ஃபுல்லாக போயிடுச்சு. ஏற்கனவே ஹரியானா பிரச்சனையில் பெரிய பிரச்சனை, இந்த துப்பாக்கி சூடு கீடுன்னு பெரிய பிரச்சனை ஆக்கி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வந்து மோடி பண்ணிகிட்டு இருக்கார். இவருக்கு ஓட்டே போடாதீங்கன்னு பண்ணால் அழகாக ஹரியானா சீட் மாறுமா மாறாதா? இப்போ என்ன நினைக்கிறாரு அமித்ஷா? சரி மகாராஷ்டிரா முடிச்சிட்டோம், ஹரியானா முடிச்சோம், பீகார் பெரிய தொல்லை பிடிச்ச வேலையாகுது, கடைசியாக வருவோம். சொல்ல முடியாது அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? நிதிஷ்குமார் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, 10 சீட்டு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த அவுரங்காபாத் சீட்லாம் கொடுக்க முடியாது. இன்னொன்று வந்து ஹாஜிப்பூர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹாஜிப்பூர் ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சொல்கிறார், எங்கள் அப்பாவோட உயிர் அது இந்த ஏரியா, எங்கள் அப்பா தொடர்ந்து 7 தடவை நின்றவர், அங்கே தான் நிற்பங்கிறார். அங்கே நின்று அழகாக ஜெயிச்சிருவார். அவர் அழகாக சேஃபாக ஜெயிக்கிறத அவங்க தம்பி, அவங்க ராம்விலாஸ் பாஸ்வான் தம்பி யோசிக்கிறாரு, பசுபதி பாரஸ், அவருக்கு சேஃபான தொகுதி வேணும்ல. இன்னொரு பக்கம் மஞ்சி வந்து அவுரங்காபாத்தை கேட்குறாரு. ஒரு தொகுதியை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கேட்கறதுனால யாருக்கு கொடுத்தாலும் அங்கே சிக்கல். இதில் நிம்மதியாக நம்ம தேஜஸ்வி யாதவ் அழகாக காய் நவுத்திட்டு இருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், இன்னும் இந்த கூட்டணி முடிவாகலை. அது நம்ம தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் முடிவாகலை. ஆனால் பேசுகிறது நடவடிக்கை எல்லாம் வச்சு பார்க்கணும் ஒன்று தெரியுது,
காங்கிரஸ் அடாப்ட் பண்ணிக்குவாங்க. காங்கிரஸுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு 30 சீட்டில் அவர் நிற்பார். யார்? ராஜசேகர் நிற்கும். ஒரு சீட் நமக்கு கொடுப்பார். இப்போ போகிற போக்கு பார்த்தோம், ஏற்கனவே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிங்க, 3 சீட்டு உங்களுக்கு கொடுப்பார். மிச்சம் அந்த கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு மகா கட்பந்தன் இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா விதமான குழப்பங்களுக்கு நடுவில் அகிலேஷ் யாதவ் குளத்தில் கல்லெறிஞ்சார். யூபியிலேருந்து வரக்கூடிய செய்தி என்னென்னா, அகிலேஷ் யாதவ் கல்லெறிகிறதுக்கான இது இல்லைங்க, அவர் அமைதியாக இருந்திருப்பார். தேவையில்லாமல் அவர் மேலே இப்போ வழக்கு போட்டு நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் அலைய வைக்கிறீங்க. இன்னும் 2 கேஸ் வேறு பெண்டிங்கில் இருக்கீங்க. நீங்கள் பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துருவோம். இதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓம் பிரகாஷ் ராஜ்பரை நீங்கள் அமைச்சரவை இயக்குறீங்க. ராஜா பையாவுடைய வீட்டுக்கு போய் இந்த 2 சீட்டுக்காக நின்னீங்க. சாதாரணமாக என்ன, அரசியலில் ஒரு நியாயம் வேணும். ராஜ்யசபா எம்பி வரும்போது 7 உங்களுக்கு, 2 அவருக்கு, 3 வந்து இவருக்கு, யார்? சமாஜ்வாதிக்கு, 6 உங்களுக்கு. இதான பிளான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் இருக்க ஒன்றையும் தூக்குறீங்க. ராஜ்யசபா எம்பி எப்படி அந்த ராஜபையாட்ட இருக்க 2 சீட்டை தூக்குறீங்க, சமாஜ்வாதியில் இருக்க 6 பேரை உங்கள் பக்கம் இழுக்கிறீங்க, ஓம் பிரகாஷ் ராஜ்பருக்கு மினிஸ்டர் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தேவையில்லாமல் என் மேலே கை வச்சிட்டிங்க. இப்போ எலெக்ஷன் வருது, இனிமேல் சண்டை தான். இப்போ நான் ஒரு கொக்கியை போடுறேன். இப்போ அகிலேஷ் மீது மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறார் அமித்ஷா. ஏன்னா மற்ற ராகுல் கூட மேலே கடுப்பு இல்லை. தேவையில்லாமல் அந்த அகிலேஷ் பண்ணுற வேலையால் மம்தா மேலே கூட கடுப்பு இல்லை, அமைதியாக இருக்கார். சரத்பவார் மேலே கூட கடுப்பு இல்லை. தேவையில்லாமல் நாங்கள் ஒழுங்காக இருந்ததை எங்களை காலி பண்ணி விட்டீங்களேன்ட்டு. இன்னொரு நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க மம்தாவுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, சரத்பவார் கட்சியை உடைச்சிட்டாரு, உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சாரு, ஏன் நம்ம அகிலேஷ் யாதவ் கட்சியை உடைக்க வேண்டியதானே? அங்கே பிரச்சனை பார்த்தீங்கன்னா அகிலேஷ் கட்சியை உடைக்கவே முடியாது. ஏன்னா பெரும்பாலும் அது ஏகப்பட்ட அந்த கீழே இருக்க கிரவுண்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்தக்காரங்க. அவங்க மனைவி, அவங்க பெரியப்பா அசம்கான், அவர் பல தொகுதிகளில் நீங்கள் வந்து அந்த சமாஜ்வாதி கட்சியில் கோட்டைகளில் போய் ஓட்டே கேட்க முடியாது. இன்னும் அதுதான் நிலைமை. அவர் ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கார். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கட்சியோடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உடனே அது அந்த அந்த விஷயம் எல்லாத்துட்டையும் போய் சேரணும். அந்த அளவுக்கு கிரவுண்டில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒர்க்கர். என்ன ஒன்று அவருக்கு இவருக்கு உள்ள வித்தியாசம், யோகிகிட்ட ஆர்எஸ்எஸ் உள்ள வருது. அவங்கெல்லாம் அந்த எந்த பிரதிபலினையும் பார்க்காம வர ஆர்எஸ்எஸ். இவங்க கொஞ்சம் தளர்ந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கணும். இந்த எம்பி எலெக்ஷனை ரொம்ப பெரிய சுயமரியாதையாக பார்த்துட்டு இறங்கி இருக்கிறதுனால அகிலேஷ் போட்ட கொக்கியில் மாட்டுவாங்களா மீன், அப்படி மாட்டாட்டினா கூட குட்டையை கிளப்பி விட்டுட்டார். இது பிஜேபிக்கு சிக்கல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.